நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீமன் நாராயணீயம் 98வது தசகம். உலகின் தோற்றம், பரபிரம்ம தத்துவம், மெய்ப்பொருள் அறிவோம். குருவாயூரப்பா, பிரபஞ்சமாகிய உலகம் எந்த பகவானிடத்தில் ஏறிடப்பட்டு ஒளிர்கிறதோ, எவரிடமிருந்து தோன்றியதோ, எவரிடம் லயமடைகிறதோ, எவர் இவ்வுலகமாகவே காட்சி அளிக்கிறாரோ, எவர் இதற்கும் அப்பாற்பட்ட உருவுடன் விளங்குபவரோ, அதாவது உலகை போன்று விகாரமடைவது முதலிய மாற்றமின்றி விளங்குபவரோ, எவருடைய ஒளியால் இவை முழுவதும் ஒளிபெறுகின்றனவோ, எவர் வாக்குக்கு அப்பாலும் மனத்திற்கெட்டாமல் வெகு தொலைவிலும் உள்ளவரோ, எவரது உண்மையான சொரூபத்தை தேவர்களோ பிரம்ம ரிஷிகளோ தேவ ரிஷிகளோ கூட அறியவில்லையோ, அப்படிப்பட்ட பகவானை மற்ற எவர்கள்தான் அறிய முடியும்? அவர்களும் அறிய மாட்டார்கள் என்றுதானே சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணனான குருவாயூரப்பா, மகாவிஷ்ணுவே, உம்மை நமஸ்கரிக்கின்றேன். கேசவா, என்னிடம் எதை கூறினீர்களோ இந்த எல்லாவற்றையும் உண்மையே என்று எண்ணுகின்றேன். பகவானே, தங்களுடைய திருவிளையாடலுக்காக ஏற்றுக்கொண்ட சொரூபத்தை அசுரர்கள் அறிந்து கொள்ளவில்லை, தேவர்கள் கூட அறிந்து கொள்ளவில்லை. உயிரினங்களை தோற்றுவித்தவரே, உயிரினங்களின் தலைவரே, தேவர்களுக்கெல்லாம் தேவனே, ஜெகநாயகனே, புருஷோத்தமனே, பகவானே, குருவாயூரப்பனே, தாங்கள்தான் தங்களை அறிய வல்லவர். எங்கும் நிறைந்து விளங்கும் ஸ்ரீ விஷ்ணுவே, குருவாயூரப்பா நமஸ்காரம். எந்த பகவானுக்கு பிறப்போ, புண்ணிய பாவங்களான கர்மங்களோ, குறிப்பிட்ட பெயரோ, சத்துவ ரஜஸ் தாமஸ் முதலிய குணங்களோ, வளர்தல் குறைதல் முதலிய குற்றங்களோ உண்மையில் ஒன்றுமே கிடையாதோ, ஆனால் எந்த பகவான் மாயையை ஏறிட்டு கொண்டு உலகத்திற்குள் புரிய முன்னர் கூறப்பட்ட பெயர், கர்மா, குணம், தோஷம் முதலியவற்றை தானாகவே ஏற்றுக்கொள்கிறாரோ, தான் நிர்குண ஸ்வரூபனாக இருந்த போதிலும் வித்யை, அவித்யை, ஞானம், ஐஸ்வர்யம் முதலிய சக்திகளை தாங்கி ஏற்று மத்சம், மீன், கூர்மம் முதலிய பலவிதமான அற்புதமான வடிவங்களை உடையவராக விளங்குகிறாரோ, கைவல்யமான முக்திக்கு உறைவிடமாக விளங்கும் பரமானந்த பரிபூர்ணருமான அந்த பகவானான ஸ்ரீ குருவாயூரப்பனுக்கு நமஸ்காரம். குருவாயூரப்பா, தங்கள் ஸ்வரூபத்தை பசு, பறவை, மிருகம் முதலிய திரியக்யோனி அக்ரிணி அல்ல, ஆணோ பெண்ணோ அல்ல, பொருளோ செயலோ ஜாதியோ சத்துவம் முதலிய குணங்களோ சத் அசத் என்றோ ஏதுமில்லை என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். இவ்விதம் அல்ல அல்ல என்று காணும் பொருளெல்லாம் விளக்கப்பட்ட பின் எஞ்சியுள்ளது எதுவோ அந்த பரவஸ்துதான் பிரம்மானந்தமாக விளங்குகிறது என்று பற்பல மேற்கோள்களுடன் மிகவும் கஷ்டப்பட்டு நூற்றுக்கணக்கான வேத வாக்கியங்கள் நிரூபிக்கின்றன. அவ்வாறு அறியக்கூடிய பரபிரம்ம ஸ்வரூபமான குருவாயூரப்பனே நமஸ்கரிக்கின்றேன். குருவாயூரப்பா, மாயையில் பிரதிபலித்த பகவானே, மகத் அகங்காரம், 5 தன்மாத்திரைகள், பஞ்சபூதங்கள், 11 இந்திரங்கள் முதலியவற்றை கொண்டு கனவிற்கும் கற்பனைக்கும் ஒப்பான உலகனைத்தையும் படைக்கின்றீர்கள். மறுபடியும் ஆமை தன் கால்களை உள்ளே இழுத்து கொள்வது போல காலமெனும் சக்தியால் படைத்த உலகனைத்தையும் தன்னுள் இழுத்து அடக்கி கொண்ட பின் தோன்றும் அளவிடற்கரிய இருளிலே மறைந்து அழியாது தனது உண்மையான ஆத்மஸ்வரூபத்துடன் ஒளிபெற்று விளங்குகிறீர்கள் அல்லவா? அப்படிப்பட்ட குருவாயூரப்பா நமஸ்கரிக்கின்றேன். பகவானான குருவாயூரப்பா, உலகிற்கு காரணமான தாங்கள் ஒருவரையே நாதரூபியானவர். சப்த பிரம்மம் என்றும் காலம் என்றும் கர்மம் என்றும் அணு என்றும் பலப்படியாக கூறுகின்றன. தாங்கள் அனைத்திற்கும் காரணமாக விளங்குவதால் இவ்வாறு கற்பனையாக கூறுவது பொருத்தமேயாகும். மேலும் வேதாந்த வாக்கியங்களால் எந்த தத்துவம் மாயையில் பிரதிபலிக்கும் புருஷன் என்றும்
மாயையில் ஒட்டாத பரம்பொருள் என்றும் சுத்த சைதன்யமான சித்தென்றும் எங்கும் பரவியுள்ள ஆத்மா என்றும் அழைக்கப்படுகின்றதோ அந்த தத்துவமான பரபிரம்மமான பகவானே குருவாயூரப்பனே. தங்களது கடைக்கண் திருநோக்கால் மூல பிரகிருதியான மாயையின் காரியமான இந்த உலகத்தை செய்தீர்கள். அரசன் தன் முன் நிற்கும் சேவகர்கள் மூலம் தன் கண் அசைவினாலேயே காரியம் கொள்வது போல பகவானும் மாயையின் மூலம் காரியம் கொள்கிறான் என்பது கருத்து. அவ்வாறு விளங்கும் ஸ்ரீ கிருஷ்ணனான குருவாயூரப்பா, தங்களை நமஸ்கரிக்கின்றேன். அவித்யை என்பது என்றோ அசத் என்றோ சதசத் இருந்தும் இல்லாமல் இருப்பது, அதாவது இல்லாமலே இருப்பது போன்று என்றோ நிச்சயமாய் உள்ளது உள்ளபடி கூற இயலாதது. இருட்டில் கயிற்றை கண்டவன் பாம்பு என்று பிரமிப்பது போல இந்த அவித்யை உலகில் காணும் எல்லா பொருட்களையும் இருப்பது போன்ற எண்ணத்தை தோற்றுவிக்கின்றது. ஆனால் அந்த அவித்யையே தங்கள் கருணையின் பெருக்கிற்கு இலக்காக ஆகும்போது வேதாந்த வாக்கியங்களை கேட்ட உடனேயே அஞ்ஞானத்தை போக்கும் வித்தியாகி உலகியலான சம்சாரமாகிய பெருங்காட்டை விரைவிலே வெட்டி அளிக்கும் கோடாரியாகி விடுகிறது. அப்படிப்பட்ட பெருமை பெற்ற கருணைக்கடலான குருவாயூரப்பனே, தங்களை நமஸ்கரிக்கின்றேன். ஸ்ரீ கிருஷ்ணனான குருவாயூரப்பா, அகில உலகிற்கும் காரணரான தங்களது ஒப்பற்ற சொரூபத்தின் உண்மையை ஆராய்வோமானால் அது குண்டலம் வளையல்கள் போன்ற நகை நட்டுகளில் தங்கம் போன்றும் பானை மடக்கு முதலியவற்றில் மண் போன்றும் இப்பொழுதும் உலகத்தின் நிகழ்வுகளிலும் இரண்டற்று நன்கு விளங்குகிறது. எவ்வாறெனில் தூக்கத்திலே கனவு கண்டவனுக்கு விழிப்பு உண்டானவுடன் கனவிலே கண்ட பிரபஞ்ச பொருட்கள் காணப்படாதது போலவும், இருட்டிலே பாம்பு என்று நினைத்து மயங்கிய பொருள் வெளிச்சம் வந்தவுடன் நைந்து போன கயிறு என்று விளங்குவது போலவும் அறியாமையாகிய அஞ்ஞானம் அழிந்து ஞானம் பெற்றவாறே பிரம்மமும் தெளிவாக தெரிகிறது. அப்படிப்பட்ட பிரம்மஸ்வரூபியாகிய ஸ்ரீ கிருஷ்ணா குருவாயூரப்பா, உன்னை நமஸ்கரிக்கின்றேன். ஸ்ரீ கிருஷ்ணா குருவாயூரப்பா, எந்த பகவானிடம் உள்ள பயத்தினால் சூரியன் உதிக்கிறானோ, அக்னி எரிகின்றதோ, வாயு வீசுகின்றதோ, மேலும் எவரிடம் உள்ள பயத்தினால் பிரம்மா முதலிய தேவர்கள் அனைவரும் காலம் தவறாமல் அவரவர்களுக்கு நியமிக்கப்பட்ட கடமைகளை தவறாது செய்கிறார்களோ, எந்த பகவானால் அந்தந்த தேவதைகள் தங்கள் தங்கள் பதவியில் நியமிக்கப்பட்டு அதன் பின் 2 பரார்த்தங்கள் முடிவுற்ற பின் அப்பதவியிலிருந்து தள்ளப்படுகிறார்களோ, அப்படி உலகமனைத்தும் தன் ஆளுமைக்கு கீழ் வைத்து நடத்தியருளும் பகவானே குருவாயூரப்பா, உன்னை நமஸ்கரிக்கின்றேன். சத்துவம் ரஜஸ் தமஸ் போன்ற முக்குணங்கள் வடிவான உலகங்களையும் முறைப்படி தோற்றுவிப்பவரும் ஆ ஊ மா என்ற 3 எழுத்துக்கூடிய பிரணவ மந்திரமான ஓங்கார பொருளானவரும், பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் என்ற மும்மூர்த்திகளின் ஐக்கிய ரூபியானவரும், 3 வேதங்களாலும் போற்றப்படும் வடிவுடையவரும், விழிப்பு கனவு தூக்கம் ஜாக்ரத் ஸ்வப்ன சுசுப்தி என்ற 3 நிலைகளையும் அறிந்தவரும், கிருதயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் என்ற 3 யுகங்களிலும் மாறுபடாதவருமான பகவானே, கர்மம் ஞானம் பக்தி என்ற 3 யோகங்களாலும் எப்பொழுதுமே உன்னை வழிபடுகின்றேன். குருவாயூரப்பா, உன்னை நமஸ்கரிக்கின்றேன். தங்களுடைய ஸ்வரூபம் சத்தியமானது, சுத்த சத்துவமானது, தனக்குத்தானே ஒளிரும் தன்மையுள்ளது, தலைகள் அற்றது அல்லது தோன்றுதல் அழிதல் என்ற நிலையற்றது, வேண்டுதல் வேண்டாமையற்றது, இரண்டற்றது, மாறுபாடற்றது, பொறுமை உண்மை தயை செல்வம் முதலினவற்றத்துக்கு தோற்றத்திற்கு ஆதாரமானது, ஒருவித காரணமும் அற்றது, அதாவது தனக்குத்தானே காரணமானது, மாசு அற்றது, அளவற்ற பெருமையுடன் விளங்குவது, பற்றற்ற முனிவர்களின் உள்ளத்தில் அசையாது நிற்பது, ஒப்பற்ற பரமானந்தத்தின் இருப்பிடமாக விளங்குவது, அப்படிப்பட்ட பகவானது திருமேனி மேலும் மேலும் சிறந்து விளங்கட்டும். அப்பனே குருவாயூரப்பா, உன்னை நமஸ்கரிக்கின்றேன். விஷ்ணுவான குருவாயூரப்பா, தங்களுடைய காலச்சக்கரம் ஒருவராலும் தடுத்து நிறுத்த முடியாதது. 12 மாதங்களாகிற
12 ஆரக்கால்கள் கொண்டது, 360 நாட்களாகிய முனைகளை உடையது, நிறுத்த இயலாத வேகத்துடன் சுழல்வது, ஒவ்வொரு நொடியிலும் உலகை வலிய பிடித்து இழுத்து கொண்டு விரைவாக ஓடுவது. அப்படிப்பட்ட இந்த காலச்சக்கரம் வேறு புகழின்றி பகவான் குருவாயூரப்பனின் திருவடிகளையே பற்றி கொண்டிருக்கும் என்னை துன்புறுத்தாமல் இருக்கட்டும். கருணை கடலான குருவாயூரப்பா, அனைத்து நோய்களினின்றும் என்னை காத்தருள வேண்டுகின்றேன். அப்பனே குருவாயூரப்பா, உன்னை நமஸ்கரிக்கின்றேன் என்று இந்த தசகம் முழுவதும் அப்பன் குருவாயூரப்பனின் சொல்லி மாள முடியாத அத்தனை அற்புதங்களை, அதிசயங்களை அகில குருவான நாராயண பட்டத்திரி நமக்கு விளங்க வைத்து அழகாக, அற்புதமாக, என்றுமே நீக்கமர நிறைந்திருக்கும் குருவாயூரப்பனின் புகழ் பாடி இந்த தசகத்தை இனிதே முடிக்கின்றார். ராதே கிருஷ்ணா.